நம் ஆண்டவராகிய கடவுள் அவருடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு எப்பொழுதும் அடைக்கலமாக இருக்கின்றார், கேடயமாக இருக்கின்றார், எங்களை சுற்றி நின்று காக்கும் கண்மலையாக இருக்கின்றார். அவரை மீறி எந்த தீமையும் நம்மை அணுக முடியாது, அவரை மீறி எந்த தீய வல்லமையும் நம்மை தாக்க முடியாது என்றால் அவர் எங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறவராக இருக்கின்றார். இந்த உலகத்திலேயே மகா பெரிய அடைக்கலம், சக்தி வாய்ந்த அடைக்கலம் எது என்று பார்த்தால், யார் என்று பார்த்தால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாகும். அவரை நாம் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே பற்றி பிடித்திருக்கும் பொழுது அவர் நம்மை வெட்கப்பட்டு போக விட மாட்டார், நாம் தோற்று போக விட மாட்டார், நாம் விழுந்து போக விட மாட்டார், நாம் இருளுக்குள்ளே போக விட மாட்டார், நாம் பிரகாசமாய் இருக்கும்படி ஆசீர்வதிப்பார். நீரே என் பலன், நீரென் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பலன், நீரென் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. உருமாக நீரே என் பலன், நீரென் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. மீண்டுமாக நீரே என் பலன், நீரென் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. யாக்கோபின் தேவனின் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலம். யாக்கோபின் தேவனின் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலம். மீண்டுமாக யாக்கோபின் தேவனின் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலம். மீண்டும் ஒரு தடவை எல்லோருமாக யாக்கோபின் தேவனின் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலம். கலக்கமில்லை, பயங்களில்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. கலக்கமில்லை, பயங்களில்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. ஒருமாக நீரே என் பலன், நீரென் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. ஒருமாக நீரே என் பலன், நீரென் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை சுற்றி காக்கும் நின்று என்னை காக்கும் கண்மலை. அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தில் வலிமை நித்தம் பார்க்கிறேன். அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தில் வலிமை நித்தம் பார்க்கிறேன். தாய்ப்பறவை செட்டை கொண்டு மூடியே காத்திடுவார் என்னை என்றும் நாளிலே. தாய்ப்பறவை செட்டை என்று மூடியே உருமாக நீரே என் பலன், நீரென் அடைக்கலம், அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மை போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். நீர் எங்களை காக்கும் இறைவன், நீர் எங்களுக்கு அடைக்கலமான தேவன் அப்பா. நீர் எங்களை கைவிட மாட்டீர், நீர் எங்களுக்கு பலமாக இருக்கிறீர், எங்களை ஆபத்து நேரத்திலே காத்துக் கொள்ளுகிறீர்.
சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. எல்லோரும் மீண்டுமாக நீரே என் பலன், நீரன் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. ஹல்லேலூயா. எல்லா முதலவை ஆண்டவரை போற்றுவோம். நன்றி ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் ஆண்டவராகிய கடவுள் அவருடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு எப்பொழுதும் அடைக்கலமாக இருக்கின்றார், கேடயமாக இருக்கின்றார், எங்களை சுற்றி நின்று காக்கும் கண்மலையாக இருக்கின்றார். அவரை மீறி எந்த தீமையும் நம்மை அணுக முடியாது, அவரை மீறி எந்த தீய வல்லமையும் நம்மை தாக்க முடியாது என்றால் அவர் எங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறவராக இருக்கின்றார். இந்த உலகத்திலேயே மகா பெரிய அடைக்கலம், சக்தி வாய்ந்த அடைக்கலம் எது என்று பார்த்தால், யார் என்று பார்த்தால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாகும். அவரை நாம் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வாழ்க்கையிலே பற்றி பிடித்திருக்கும் பொழுது அவர் நம்மை வெட்கப்பட்டு போக விட மாட்டார், நாம் தோற்று போக விட மாட்டார், நாம் விழுந்து போக விட மாட்டார், நாம் இருளுக்குள்ளே போக விட மாட்டார், நாம் பிரகாசமாய் இருக்கும்படி ஆசீர்வதிப்பார், நாம் உயர்ந்த நிலையில் இருக்கும்படி ஆசீர்வதிப்பார். எங்களுக்கு பரலோக வல்லமையை தந்து அவர் வலிமையோடு வழி நடத்துகிறவராக இருக்கின்றார். நாங்கள் தூசியில் இருப்பதற்காக, சாம்பலில் இருப்பதற்காக இறைவன் எங்களை தாயின் கருவிலே தெரிந்து கொள்ளவில்லை. அவருடைய வார்த்தை எங்கள் வாயிலே வைத்து, எங்கள் வாழ்க்கையிலே அவருடைய அபிஷேகத்தை வைத்து, அவருடைய ஆசீர்வாதத்தோடு இருக்கும்படி இறைவன் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய கரம் இந்த நாளில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக, உங்களுக்கு வேண்டிய விடுதலை தருவதாக, உங்களுக்கு வேண்டிய வாழ்வை அருளுவாராக. இந்த நாளில், இந்த ஆராதனை நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வாராக. அந்த அற்புதத்தை நீங்கள் காண்பீர்களாக. உங்கள் வாழ்க்கையிலே வறண்டு போயிருக்கிற விடயங்கள் இந்த நேரத்தில், இந்த ஆராதனை நேரத்திலே செழிப்பாய் மாற்றப்படுவதாக. உங்கள் உடலுக்குள் இருக்கிற நோய்கள் வெளியேறுவதாக, தீமைகள் வெளியேறுவதாக, அந்தகார வல்லமைகள் தோற்று போவதாக, வீட்டுக்குள்ளே அபிஷேகம் இறங்கி வருவதாக, பிரசன்னம் இறங்கி வருவதாக, வெற்றியும் வாழ்வும் உண்டாவதாக. என்றால் இறைவன் வல்லவராக இருக்கின்றார், நல்லவராக இருக்கின்றார். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஹல்லேலூயா. எங்கள் தேவன் வல்லவரே, என்றும் என்றும் காப்பவரே. எங்கள் தேவன் வல்லவரே, என்றும் என்றும் காப்பவரே. எங்கள் தேவன் வல்லவரே, என்றும் என்றும் காப்பவரே. வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், என்றும் நல்லவர். அல்லேலூயா. வல்லவர், சர்வ எங்கள் தேவன் நல்லவரே, என்றும் என்றும் காப்பவரே. மீண்டுமாக எங்கள் தேவன் நல்லவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். காப்பவரே. தீயின் நடுவே நடந்தாலும் எரிந்து போக மாட்டோம், கடலின் நடுவே நடந்தாலும் மூழ்கி போக மாட்டோம், கடலின் நடுவே நடந்தாலும் மூழ்கி போக மாட்டோம். அல்லேலூயா. வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், என்றும் நல்லவர். அல்லேலூயா. வல்லவர், நாங்கள் ஆராதிக்கிறோம், நாங்கள் போற்றுகிறோம். எல்லோருமாக எங்கள் தேவன் நல்லவர்,
உடைய வல்லமை இறங்கி வரட்டும், உடைய அபிஷேகம் இறங்கி வரட்டும். காப்பவரே எங்கள் தேவன் நல்லவரே என்றும் என்றும் காப்பவரே ஆண்டவர் எனது புகலிடமே, அவர் என் அடைக்கலமே. ஆண்டவர் எனது புகலிடமே, அவர் என் அடைக்கலமே. அவர் என்னை எல்லா தீங்கினின்றும் விடுவித்து காத்து கொள்வார். அவர் என்னை எல்லா தீங்கினின்றும் விடுவித்து காத்து கொள்வார். அல்லேலூயா, வல்லவர், சர்வ வல்லவர், ஆராதிக்கிறோம், நல்லவர், என்றும் நல்லவர். அல்லேலூயா, வல்லவர், நாங்கள் சர்வ வல்லவர், நல்லவர், என்றும் நல்லவர். தூரமாக எங்கள் தேவன் நல்லவரே என்றும் என்றும் காப்பவரே, எங்கள் தேவன் வல்லவரே, என்றும் என்றும் காப்பவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் நீங்கள் நம்பி வந்திருக்கிற ஆண்டவராக இயேசு வல்லவராக இருக்கிறார். அவர் நல்லவராக இருக்கின்றார். அவரால் முடியாதது ஒன்றுமில்லை என்றால் அவர் வல்லவர். அவர் வல்லமை மிக்க காரியங்களை அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்கிறவராக இருக்கின்றார். இந்த நாளிலும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார். பூட்டப்பட்ட கதவுகளை திறந்து விடுகிறார். உங்களுக்கு தடையா இருக்கிற எரிகோ மதிலை அவர் உடைத்து போடுகிறார். உங்களுக்கு அவர் முன்னே சென்று கொண்டிருக்கின்றார். இந்த நாளில் ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. அன்பானவர்களே, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய அபிஷேகம் உங்களை மூடிக்கொண்டிருக்கின்றது. அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் காண்கிறார். இந்த நேரத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். இந்த நேரத்திலே உங்களுக்கு வேண்டியதை அவர் உங்களுக்கு கொடுத்து அவர் தன்னுடைய மகிமையினால் உங்களை நிறைத்துக் கொண்டிருக்கின்றார். நம்முடைய உள்ளங்களை உயர்த்துவோம், அந்த ஆண்டவரை போற்றுவோம், அவரை மாட்சிப்படுத்துவோம், அவருக்கு நன்றி கூறுவோம். ஏனென்றால் அவர் நல்லவர், எங்களை நேசிக்கிறவர், எங்களை ஆசீர்வதிக்கிறவர், எங்களை உருவாக்குகிறவர். அல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். அப்படி எல்லாருமாக உற்சாகமாக ஆண்டவரை போற்றுவோமா இந்த நேரத்திலே? நன்றி ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், துதிக்கிறோம். அப்பா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் நல்லவர், வல்லவர், நீர் மாறாதவர், விடுதலையின் ஆண்டவர், வெற்றியின் ஆண்டவர், எங்களை அபிஷேகம் பண்ணுகிற தெய்வமே, எங்களை உம்முடைய வல்லமையினால் நிரப்புகிற ஆண்டவரே, எங்களை உம்முடைய பரலோக அபிஷேகத்தினால் மூடிக்கொள்ளுகிற தெய்வமே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், துதிக்கிறோம். அப்பா, ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக போராடுகிற ஆண்டவர், எங்களுக்காக வழக்காடுகிற ஆண்டவர், எங்களுக்கு முன்னே செல்லுகிற ஆண்டவர், எங்களுக்காக அற்புதங்களை செய்கிற ஆண்டவர், அதிசயங்களை செய்கிற ஆண்டவரே, எங்களுக்கு கேடயமாயிருக்கிற ஆண்டவரே, எங்களுக்கு அரணாக இருக்கிற ஆண்டவரே, எங்களுக்கு கோட்டையாயிருக்கிற தெய்வமே, எங்கள் வாழ்க்கையிலே நீர்தாமே அற்புதங்களை செய்கிறவர். உம்மை நாங்கள் போற்றுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. தீமைகளை விரட்டுகிற ஆண்டவரே, பேய்களை ஓட்டுகிற ஆண்டவரே, இருளை
விரட்டுகிற ஆண்டவரே, நோய்களை குணமாக்குகிற ஆண்டவரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவரே, நான் உன்னை ஒருபோதும் மறவேன் என்று சொன்ன ஆண்டவரே, உன்னை நாங்கள் போற்றுகிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. உன் கண்ணீரின் நாட்கள் முடிந்து போகும் என்றவரே, உன் வேதனை நாட்கள் மறைந்து போகும் என்று சொன்ன ஆண்டவரே, உடைய காலமாக உன் வாழ்க்கை மலரும் என்று சொன்ன தெய்வமே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை தொடுகிற ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, எங்களை அபிஷேகம் பண்ணுகிற தெய்வமே, உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்புகிற தெய்வமே, எங்கள் கிண்ணம் நிரம்பி வழியும்படி செய்கிறவரே, எங்கள் உடலை தொடுகிற ஆண்டவரே, எங்களுக்குள் வந்து கொண்டிருக்கிற தெய்வமே, எங்களை உம்முடைய வல்லமையினால் நிறைத்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, தீமைகள் விரண்டு போவதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை, இருள் விலகி போவதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் நீர் இப்பொழுது வெளிச்சமாக வருகிறீர் ஆண்டவரே, ஆசீர்வாதமாக வருகிறீர் ஆண்டவரே, குணமாக்கும் ஆண்டவராக வருகிறீர் அப்பா, விடுதலையின் ஆண்டவராக வருகிறீர் ஆண்டவரே, வெற்றி கொடுக்கும் ஆண்டவராக வருகிறீர் ஆண்டவரே. எங்கள் கட்டுக்களை நீர் கட்டவிழ்ப்பதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் கரங்களில் உள்ள கட்டுக்கள், கால்களில் உள்ள கட்டுக்கள், வாயில் உள்ள கட்டுக்கள், கண்ணில் உள்ள கட்டுக்கள், எங்கள் உடலில் இருக்கிற ஒவ்வொரு கட்டுக்களும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது நீர் கட்டவிழ்த்துக் கொண்டிருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம். உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. யாக்கோபின் கடவுளே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். இஸ்ரவேலின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கண்ணையராத ஆண்டவரே, உறங்காத கடவுளே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் ஆத்மா கவி பாடும், தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும். கத்தாதி கத்தனை புகழ்ந்து என் ஆத்மா கவி பாடும், தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும். கத்தாதி கத்தனை புகழ்ந்து என் ஆத்மா கவி பாடும். ஹல்லேலூயா. தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும். கர்த்தாதி கர்த்தரை புகழ்ந்து வனாந்தரம் செழித்திடுமே, வயல் வழியாகிடுமே, கடுவழி கழித்திடுமே, கர்த்தரினாவினா வனாந்தரம் செழித்திடுமே, வயல் வழியாகிடுமே. சொல்லுவோம், கடுவழி கழித்திடுமே, கர்த்தரினாவினா என் ஆத்மா கவி பாடும், தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும். கர்த்தாதி கர்த்தனை புகழ்ந்து எல்லோரும் என் ஆத்மா கவி பாடும். ஹல்லேலூயா. தேவாதி தேவனே, தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும், உள்ளம் மகிழ்ந்தாடும். கர்த்தாதி கர்த்தனை புகழ். கர்த்தாதி கர்த்தரை புகழ்ந்து நித்திய மகிழ்ச்சி என்றும் தலைமேல் தங்கிடுமே, சஞ்சலம் தவிப்புகளும் ஓடிடுமாவீனா. நித்திய மகிழ்ச்சி என்றும் தலைமே
சகலம் தவிப்புகளும் ஓடிடும் ஆவியினா. அல்லேலூயா 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 ஆமென். என் ஆத்மா பாடும் தேவாதி தேவனை புகழ் தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும் கர்த்தாதி கர்த்தனை புகழ்ந்து. அப்படியே கரங்களை உயர்த்தி கண்களை மூடி ஹல்லேலூயா